இந்த காணொளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் திருக்குறளின் ஆழமான பொருளை ஒரு எளிய கதையின் வழியாக புரிந்து கொள்வோம். மனித மனம் இருளால் சூழப்படும் போது அதிலிருந்து செயல்கள் பிறக்கின்றன. அந்த இருள் நன்மையையும் தீமையையும் கலக்கத் தொடங்குகிறது. இருளிலிருந்து பிறக்கும் செயல்கள் நல்வினையாயினும் தீவினையாயினும் மனிதனை மீண்டும் கட்டி போடுகின்றன. ஆனால் இறைவன் இருளற்றவன். அவன் தூய ஒளியாக இருக்கிறான். அந்த இறைவனின் உண்மையான புகழை உள்ளமாற போற்றும் மனிதன் இருளில் பிறக்கும் இருவினைகளும் அவனை சேர முடியாமல் விலகிவிடுகின்றன. அவன் புகழ் வெறும் சொல்லல்ல, அது பொருள் கொண்ட புகழ். அவன் வாழ்க்கையே அந்த இறைவனை போற்றுகிறது. இருள் சேர்ந்த இருவினைகளும் இறைவனை உண்மையாய் புகழ்ந்து வாழ்பவர்களை எப்போதும் அணுக முடியாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த காணொளியை விரும்பி பகிருங்கள்.